பேரழிவின் பின்பு நாடு மெல்ல மெல்ல மீண்டு வருகின்றது. இருந்தும் சில மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. எனவே ஆபத்தான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு வானிலை முன்னறிவிப்புகளை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது கருத்துக்களால் களமாடும் ரத்தம் சிந்தாப்போர் சமரக்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வில் பேரழிவின் பின்பு அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் தொடர்பாக, பெண்களின் பாதுகாப்பு, சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக, சமூக பாதுகாப்பு தொடர்பாக பல விடயங்கள் நாங்கள் பேசப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் அரசியல் அதிதியாக வருகை தந்திருப்பவர் மாத்தறை மாவட்டம் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கையின் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரான கௌரவ சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறோம். இங்கு வேலை பழுக்களுக்கு மத்தியில் வருகை தந்தமைக்கு முதல் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பாக முதல் கேள்வியாக முன்வைக்கின்றேன். இப்போ ஆரம்பத்திலே சொல்ல வேணும், நிறைய பேருக்கு ஒரு இந்த இப்போ இந்த அனர்த்தத்தை தவிர்த்திருக்கலாம், முன்கூட்டியே அறிவித்திருக்கலாம் என்ற விமர்சனங்கள் நிறைய இருக்குது. இருந்த போதிலும் நாங்கள் சொல்ல விரும்புகின்ற ஒரு விடயம்தான், இப்போ சென்ற வருடம் பார்த்தாலும் இந்த மழை காரணத்தால் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்தது, மண் சரிவுகள் ஏற்பட்டதை விடவும் இந்த சூறாவளி பேரனர்த்தத்தினால் காரணத்தால் தான் இம்முறை இந்த பேரழிவு நடந்திருக்குது. பாதிப்புகளுக்கு உள்ளாக்கின மக்கள் பார்த்தோம்னால் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த சீரழிவின் போது இதுவரையும் மீள திரும்ப முடியாத நிலையில் சிக்கல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அப்போது எங்களுடைய அரசாங்கம் முக்கியமாக கவனத்தில் கொண்ட ஒரு விடயம்தான், நாங்கள் இந்த மக்களை மீள குடியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான நடவடிக்கைகளையும் இரண்டையும் மேற்கொள்ள வேண்டும். அதே போல் நாங்கள் அதற்கான நிவாரணங்கள் வழங்குவதற்கு, நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், வெள்ளத்தினால் அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீடுகளை சுத்தம் செய்வதற்கு மாத்திரம் 25,000 ரூபாய் கொடுக்கப்படுது. அதே போலவே அத்தியாவசிய பொருட்களை விலை கொண்டு தேவையான பொருட்களை வேண்டி அவர்களுக்கு மீள அந்த இருப்பிடத்திற்கு செல்வதற்கு 50,000 ரூபாய் வழங்கப்படுது. வீடுகளை முற்றிலும் இழந்தவர்களுக்கு அதுவரையும் வீட்டை புனரமைத்து கொண்டு மீள குடியேறும் வரையும் அவர்களுக்கு வாடகைக்கு தேவைப்படுவதாக இருந்தால் 25,000, இந்த மாதிரி நாங்கள் கொடுப்பனவுகளை கொடுக்கின்றோம். அது அவர்களை மீள குடியேற்றுவதற்கான நடவடிக்கைகள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரம், அதாவது தன்னுடைய தொழில் வாய்ப்புகளை இழக்கப்பட்டவர்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு, தொழில்களை மீண்டும் ஆரம்பிக்க விவசாயத்துறையை நாங்கள் பார்த்தோம்னா ஒரு ஹெக்டேருக்கு 1.5 லட்சம் ரூபாய், மரக்கறிகள், அவர்கள் மரக்கறி தோட்டங்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய், கால்நடை மற்ற பண்ணையாளர்களுக்கு அவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கான வேலை திட்டங்கள் எல்லாமே இருக்கின்றது. அப்போது நாங்கள் இதில் 3 கட்டமாக, ஒன்று தான் இந்த மீள குடியேறுவதற்கு, மீண்டும் இன்னொரு தடவை பார்த்தோம்னா அவர்களுடைய அன்றாட வாழ்வை, அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளை, மீண்டும் தொழில் முனைவோர்களுக்கு அவர்கள் இழக்கப்பட்ட அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு, அதே போல தான் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு என்ற 3 விடயத்தை நாங்கள் மையமாகத்தான் இந்த அனர்த்த நிவாரண வேலை திட்டங்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதில் முக்கியமாக இந்த நிதி வசதிகளை ஏற்படுத்தி நிதிகளை சேகரித்து அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போதே திட்ட நடவடிக்கைகளும் முக்கியமாக தேவைப்படுகிறது. அதாவது கொள்கை ரீதியாக எடுக்க வேண்டிய திட்டங்கள், அதே போல தான் அனர்த்த இந்த நிவாரணம் என்ற வகையில் பார்க்கும்போது சிறுவர் மகளிர் பாதுகாப்பு, ஏனைய தொழில் வாய்ப்புகள் தொடர்பாக ஏற்படுகின்ற சட்ட ரீதியான மாற்றங்கள், குடியேற்றுவதில் ஏற்படுத்த வேண்டிய சட்ட ரீதியான மாற்றங்கள் போன்ற நிறைய வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்குது. ஆகவே தான் நாங்கள் 3 கட்டமாக மீள குடியேற்றுவது, அதே போல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பது, சட்ட ரீதியான அவர்கள் சமூக பாதுகாப்புக்கு இடையிலான வேலை திட்டங்கள், இது 3ஐயும் நாங்கள் ஒரு முறையில் மேற்கொண்டு வருகின்றோம். 21 அமைச்சுக்களும் இது அனைத்திலுமே முன்முறமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த கட்டமைப்புக்கான போதிய நிதி வசதி இருக்கின்றனவா? இப்படித்தான் நாங்கள் உண்மையிலே பார்த்தோமென்றால் 2024ஆம் ஆண்டு நாங்கள் அரசாங்கத்தை கைப்பற்றதுக்கு பிறகு 25ஆம் ஆண்டு இந்த காலகட்டம் வரையும் நாங்கள் மிகவும் சிக்கனமாகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் செய்த வேலைப்பளுகளுக்கு மத்தியில் நாங்கள் அந்த அண்மிக்க வேண்டிய சில பொருளாதார கட்டமைப்புகளை நாங்கள் அணுகுமுறைகளை நாங்கள் மேற்கொண்டதன் காரணத்தால் சில
வெற்றிகளை நாங்கள் அடைந்திருந்தோம், பொருளாதார ரீதியான வெற்றிகளை அடைந்திருந்தோம். நாங்கள் இலங்கைக்கு பெற வேண்டிய 2025ஆம் ஆண்டு பெற வேண்டிய கடனை விடவும் கொஞ்சம் குறைவாக பெற்று கொண்டிருந்தோம். 2028இல் நாங்கள் கடன் வசதிகளை பெற்றுக்கொண்டிருந்த வெளிநாட்டு கடன்களை அடைப்பதற்கான ஒரு சாத்தியமான ஒரு பாதைக்கு நாங்கள் வந்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் அந்த பங்குச்சந்தை சீரான தன்மையை வைத்து கொண்டிருப்பது, டாலரின் நாங்கள் பார்த்தோம்னா ரூபாயின் மதிப்பீடு, அது அனைத்தையுமே நாங்கள் ஒரு சீரான தன்மைக்கு கொண்டு வந்திருந்த நேரத்தில் தான் இவ்வாறான பாதிப்பு ஒன்று ஏற்பட்டது. ஆகவே எங்களுக்கு நாங்கள் இம்முறை நாங்கள் சேகரித்திருந்த எங்களுடைய திரைச்சேரியில் இருந்த பணத்தையும் விடவும் எங்களுக்கு இந்த நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து இலங்கையில் புலம்பெயர்ந்து இருக்கின்ற இலங்கையர்கள், வேலைவாய்ப்புகளுக்கு சென்றிருந்து வெளிநாடுகளில் வேலை புரிபவர்கள், அது மட்டுமல்லாமல் அண்டைய நாடுகள் அனைத்துமே எங்களுக்கு இவ்வேளையில் நிதி உதவிகளை வழங்கியிருக்கின்றன. அவர்களுக்கு நான் இவ்வேளை நான் நன்றி தெரிவித்துக் கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் நான் இதை பயன்படுத்திக் கொள்கின்றேன். இப்போது இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை சரியான பயனாளிகளை கண்டறிந்து இந்த நிவாரணங்களை வழங்குவது தான். போதுமான அளவு இந்த நிதி வசதிகள் என்பது தற்போது இருக்கின்ற கடந்த ஆண்டு நாங்கள் நிறைவேற்றிய சில வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு சில தாமதங்கள் ஏற்படலாம். அதே போலவே நாங்கள் முக்கியமாக இந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு சிறிதளவு நாங்கள் ஒரு சிக்கல் பட வேண்டிய கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். இவ்வாறான ஒரு நெரிசலுக்கு பொருளாதார நெரிசல் ஒன்று ஏற்பட்டிருக்குது. அதே போலவே அனர்த்தத்துக்கு பிறகு ஒரு நாடு எழும்புவது என்பது கடினமான விடயம். ஆனால் ஏனைய நாடுகளை பார்க்கும்போது, மியான்மார் போன்ற நாடுகளை இப்போ பார்த்தோம் என்று சொன்னால், அது அனைத்தையும் விடவும் நாங்கள் பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளை பார்க்கும்போது நாங்கள் மிகவும் துரிதமாக ஒரு கட்டியெழுப்பப்பட்ட நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றதை பற்றியும் நாங்கள் சொல்ல வேண்டும். இது நாங்கள் சுனாமி அனர்த்தத்தோடு நாங்கள் தொடர்புபடுத்தி பார்க்கும்போது மீள இந்த சமுதாயத்தை கட்டியெழுப்ப பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, தொழில் வாய்ப்புகள் ரீதியாக கட்டியெழுப்பதற்கு சுனாமி நேரத்தில் எடுத்த காலத்தை விடவும் மிகவும் குறுகிய காலத்துக்குள் மக்கள் வாழ்வை சீரான நிலைக்கு கொண்டு வருவதற்கு எங்கள் அரசாங்கம் செயற்பட்டிருக்கின்றது என்பதை கூறணும். என்றால் சுனாமி காலங்களில் வெளிநாட்டு நிதிகள் என்பது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அங்கே முன்வைக்கப்பட்டிருந்தன. அன்றைய காலகட்டங்களில் சில மோசடியான விடயங்கள் நடைபெற்றதாக. ஆனால் இப்பொழுது வெளிநாட்டு உதவிகள் பல இங்கே கிடைக்கப்படுகின்றன. இதற்கு சரியான ஒரு கட்டமைப்புகள் உங்கள் அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் இதை முக்கியமாக சொல்ல வேண்டியது தான். அந்த இப்போ பார்த்தீங்கள் என்றால் இந்த நாளையில் சமூக வலைத்தளங்களில் கூட நாங்கள் பிரசுரிக்கப்படுகின்ற வங்கி கணக்குகளை பார்த்தாலும் கூட அந்நேரத்தில் தனிப்பட்ட நபர்களுக்கான வங்கி கணக்குகளோ அல்லது தனிப்பட்ட பெயரில் தனிப்பட்ட அமைப்புகளுக்கான பெயர்கள் தான் இந்த பணத்தை வசூலிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் இம்முறை இந்த அனர்த்தத்தின் பிறகு நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் எங்களிடமிருந்த ஜனாதிபதியுடைய நிதியைத்தான் முதலில் அவர் அர்ப்பணம் செய்துட்டு மக்களுடைய தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்காக முன்னுரிமை கொடுத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் மக்கள், இலங்கையில் வாழ்கின்ற மக்கள், பாதிப்புக்கு உட்படாத பிரதேசங்களில் உள்ள மக்கள் முன்வந்து இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள். அவர்களுடைய அர்ப்பணிக்கக்கூடிய அனைத்துமே அவர்களுடைய உடைமைகளை இழந்திருக்கின்ற மக்களுக்கு அவர்கள் தேவையான வகையில் துணை புரிந்தார்கள். வெளிநாடுகளில் இருக்கும் மக்கள் கூட நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்றவர்கள் அனைவருக்குமே பொதுவான ஒரு வங்கியை, நாங்கள் இந்த மத்திய வங்கியில் உள்ள பொதுவான ஒரு வங்கி கணக்குக்குத்தான் இந்த பணத்தை சேகரித்திருக்கின்றோம். வெளிப்பட தன்மை, அதே போலத்தான் சரியான நிர்வாகம், முகாமைத்துவம் போன்ற அனைத்திலும் ஊடாக இந்த நிதிகளை பராமரிக்கின்றோம் என்றதை பற்றி மக்களுக்கு ஒரு நம்பிக்கைகரமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் அந்த கடந்த காலங்களை பற்றி குற்றச்சாட்டுகள் தேவையில்லை. இருந்த போதிலும் நாங்கள் முழுமையான ஒரு முயற்சியில் இருக்கின்றோம். சரிவர மக்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த நிதி உதவி, வெளிநாடுகள் எங்களை பற்றி வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை முழுமையாக காப்பாற்ற வேண்டும் என்ற கொள்கையில் நாங்கள் இருக்கின்றோம். இப்பொழுது எதிர்க்கட்சிகள் இதை வைத்து அரசியல் செய்வதாக ஆளும் தரப்பு குற்றம் சாட்டுகின்றது. ஆனால் இந்த பேரனர்த்தம் தவிர்க்கப்படக்கூடியது என்று பல விமர்சனங்களும் இங்கே முன்வைக்கப்படுகின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதாவது போதிய தீவிரம் இல்லாதமையினால் இந்த தீவிரமான பேரழிவுக்கு காரணமாக UNDP டைரக்டர் அவர்கள் கூட இந்த கருத்தை முன்வைக்கின்றார். அரசாங்கம் எங்கே தவறியது இந்த அனர்த்தத்தை தவிர்ப்பதற்கு? உண்மையிலே பார்த்தோமென்றால் இப்போ அரசாங்கம் இப்போ 2 காரணம் நான் சொல்ல விரும்புகின்றேன். இப்போ எங்களுடைய எதிர்க்கட்சிகள் கூட சொல்லுகின்ற விடயம்தான், அரசாங்கம்
இதை போதுமான கவனத்தை செலுத்தவில்லை, முன்னெச்சரிக்கை வந்த போதிலும் போதுமான கவனத்தை செலுத்தவில்லை என்றது. அப்போ அரசாங்கம் என்றது யார் என்று பார்த்தோம் என்றால் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த அரசு அதிகாரிகள். நாங்கள் இந்த வானிலை அறிக்கைகளை பற்றி அதற்கான திணைக்களம், அதே போல தான் நாங்கள் அனர்த்த முகாமைத்துவ திணைக்களங்கள், இது அனைவருக்குமே இது அறிவிக்கப்பட்டிருக்குது. இவர்கள் அனைவருமே அரசாங்கம் தான். அரசாங்கம் என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது ஜனாதிபதி அவருடைய அமைச்சரவை மட்டுமல்ல. இப்போ இந்த துறைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் அனைவருக்குமே இந்த முன்னெச்சரிக்கை வந்திருக்குது. அவர்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே போலத்தான் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இது பரீட்சை நடந்த காலகட்டம். இந்த பரீட்சை நடந்த காலகட்டத்துக்குள்ள இந்த வருகின்ற இந்த பேரனர்த்தம் வருகுதென்று கூறிய போதிலும், நாங்கள் முன்னெச்சரிக்கை கிடைக்கப்பட்ட போதிலும் அதன் அளவு எவ்வளவு என்றதை பற்றி எவராலும் கூற முடியாது. இப்போ மண் சரிவு ஏற்படுவதாக இருந்தால் மண் சரிவு அபாயம் உள்ளது என்றதை கூற முடியுமே தவிர மண் சரிவு எந்த பிரதேசத்தில் எந்த மலை எந்த இடத்தில் சரிந்து விழுகின்றது என்றதை பற்றி கூற முடியாது. ஆகவே இவ்வாறான ஒரு அனர்த்தத்துக்கு பிறகு இவ்வாறான குற்றச்சாட்டுகள் செய்வது அது ஒரு அரசியல் லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு எடுக்கின்ற பேச்சுகளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல் நாங்கள் பார்த்தோம்னா இப்போ இந்த கொத்மலை நாங்கள் இந்த நீர்த்தேக்கங்களை பார்க்கும்போது கூட மழை நாங்கள் இலங்கை நாட்டில் ஒரு முக்கியமான நாங்கள் எங்களுடைய தொழில்நுட்ப வசதியை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நீர்த்தேக்கங்களில் வருகின்ற மழையின் அளவை அளவிடுவதற்கு 150 மில்லிலீட்டருக்கு மேற்பட்ட மழை ஏற்படுவதாக இருந்தால் அதை எவ்வாறு அளந்து கொள்வதென்றதுக்கான தேவையான அந்த உபகரணங்கள் கூட இல்லாத நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இது 150 மில்லிலீட்டர் தான் மேலதிகமாக எங்களுக்கு அதிகூடிய அளவிலான அளக்க முடியுமான எண்ணிக்கையாக இருக்கின்றது. அதே போல் நாங்கள் ஒட்டோ சென்சர் நாங்கள் அப்படின்றா இந்த வாவிகளில் இந்த நீர்த்தேக்கங்களில் வந்து நிறைகின்ற நீரின் அளவு ஒரு சராசரி நிலைக்கு வந்த பிறகு தன்னாலவே வலிந்து செல்வதற்கான தேவைப்படுகின்ற வகையிலான அந்த ஒட்டோ சென்சர் வசதிகள், தொழில்நுட்ப வசதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவை இருக்கின்றன. சில நீர்த்தேக்கங்கள் இருந்த போதிலும் சிலதில் இல்லாத தன்மை தான் இருக்கின்றது. அப்போ நாங்கள் பார்க்க வேண்டும், இவ்வளவு காலமும் இலங்கை இருக்கின்ற தொழில்நுட்பத்தின் நிலை இதுதான் உண்மையாகவே. இப்ப நாங்கள் இதற்கு பிறகு இந்த அனர்த்தத்துக்கு பிறகு மேலதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய துறைகளாக நாங்கள் இதை எங்கள் அரசாங்கம் கவனத்தில் கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த நிலச்சரிவுகள் ஏற்படுகின்ற பிரதேசங்களில் மக்கள் குடியேற்றங்களை உருவாக்கியது யார்? இது ஒரே இரவில் ஒரே நாளில் ஏற்பட்டதல்ல. இப்போ நாங்கள் கண்டி பிரதேசத்தை பார்த்தோம் என்று சொன்னால் கண்டி பிரதேசம் தான் மிகவும் பாதிப்புக்கு உட்பட்ட பிரதேசங்களாக இருக்கிறது. வெள்ளம் வழிந்த வெள்ளத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்கள் மீள குடியேறி இருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த நிலச்சரிவுகளின் காரணத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு மீள குடியேற்ற தேவைப்படுகின்றது. ஆரம்ப காலத்திலே நாங்கள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த அபாயகரமான நிலங்களில் இருக்கின்றவர்களுக்கு அவ்வாறான குடியிருப்புகளில் இல்லாமல் சாதாரணமாக பாதுகாப்பான இடங்களில் அந்த குடியமர்வுகளுக்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். இது இந்த நேரத்தில் அல்ல, முக்கியமாக இந்த நாங்கள் பார்க்கணும் மத்திய மலை பகுதிகளில் இது நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக நாங்கள் இந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கிய தீர்மானமாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் கூறியவாறு 5000 மீட்டருக்கு மேற்பட்ட மலை உச்சிகளில் இதுக்கு பிறகு மக்கள் குடியேற்றங்களுக்கு இடமளிக்க மாட்டோம் என்ற தீர்வை கூட நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அவ்வாறான நடவடிக்கைகள் எங்களுக்கு தேவை. அப்படியான மாற்று திட்டம் என்னவாக இருக்கின்றது? எங்கே அவர்கள் குடியேற போகிறார்? இப்போ நாங்கள் அதை பார்க்கும்போது இப்போ நாங்கள் அதில் தான் நான் சொல்ல விரும்புகின்ற இன்னொரு விடயம், நாங்கள் எடுக்கின்ற கொள்கை ரீதியான மாற்றங்களும் தேவைப்படுது. அதாவது இப்போ சில நாடுகள் அந்த நாடுகளில் அந்த பூமி உரிமை இந்த நிலத்தின் உரிமை அரசாங்கத்துக்கே இருக்கின்றது. இப்போ எங்கள் நாட்டில் பார்த்தோம்னா எங்களுக்கு தனிப்பட்ட நபருக்கே காணி உரிமை தேவைன்றதுக்காக போராடுகின்ற மக்கள் மனப்பான்மை ஒன்றும் இருக்கின்றது. எனவே தான் சில நாடுகள் இது விவசாய பூமி, இதுதான் மக்களுக்கு குடியிருப்புக்கான பூமி, இதுதான் நாங்கள் தொழில்நுட்பத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற அல்லது இதுதான் வியாபாரத்துறைக்கு இதுதான் அவ்வாறான வகையில் அவர்கள் பிரித்தாலும் தன்மை அந்த பூமிகளை அவர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள். இலங்கையில் நாங்கள் பார்த்தவென்றால் அந்த விவசாய பூமிகளிலேயே மக்களை குடியேற்றுவதன் காரணத்தாலும் இந்த மலை உச்சிகளில் முக்கியமாக இந்த மத்திய மலை பகுதிகளில் மண்சரிவு ஏற்படுவதற்கு இந்த விவசாய நிலங்களில் மண்சரிவு மட்டுமல்லாமல் வீடுகளுக்கு கூட இந்த பாதிப்பு ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் இந்த விவசாய பூமிகளிலிருந்து மக்களை அகற்றுவது கட்டாயமானது. அவர்களுக்கு தரை நிலங்களில் குடியேற்றி அவர்களுக்கான பாதுகாப்பான இடங்களை வழங்குவதற்கான நாங்கள்
நடவடிக்கைகளை எடுக்கிறோம். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கூற்றுகள் ஒருபுறம் இருக்கட்டும், மனோகரேஷன் அவர்கள் கூறுகின்றார், நீங்கள் காணி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் வடக்கு கிழக்குக்கு மக்களிடம் சென்று காணிகளை கேட்போம். அதே நேரத்தில் சுமந்திரன் அவர்களும் கூறியிருக்கின்றார், மக்களை வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் காணிகளை தருகின்றோம் என்று. இவ்வாறான கருத்துக்களை தங்களுடைய அரசாங்கம் எவ்வாறு பார்க்கின்றது? அது உண்மையிலேயே பார்க்க போனால் சில கூற்றுகள் அரசியல் களத்தில் அந்த நேரத்துக்கு அது சாமர்த்தியமாக இருக்கலாம், சாமர்த்தியமான பேச்சுக்களாக இருக்கலாம். ஆனால் அதை நாங்கள் பார்க்கும்போது பின்புலத்தில் நாங்கள் பார்க்கும்போது அது விஞ்ஞானபூர்வமான கூற்றுகளா என்று. இப்போ தொழில் வாய்ப்புகளை நாங்கள் சில இடத்துல நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் மலையகத்தில் வேலை செய்கின்ற தோட்ட தொழிலாளர்கள், அவர்களுடைய தோட்டங்கள், மலைகள், அவர்களுடைய தோட்டக்காணிகள் இங்கே இருக்கின்றன. அவர்களுடைய வதிவிடம் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இருந்தால் வருவது போவது பிரயாணம் என்றது எவ்வாறான சிக்கலுக்கு உட்படுத்தப்படுது. அதே போல தான் இந்த மாணவர்களுடைய நாங்கள் அப்படின்னா மத்திய மலையகத்தில் இருக்கின்ற அனைவரையுமே நாங்கள் வேறு பிரதேசங்களில் குடியேற்றுமாக இருந்தால் இந்த நிர்வாகத்துறை இந்த நாங்கள் பார்த்தோமென்றால் இது அனைத்தையுமே சிக்கலுக்குள்ளாகின்ற ஒரு கூற்றுகளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு இல்லை. நாங்கள் பார்க்க வேண்டியது பாடசாலை வசதிகள், குழந்தைகளுடைய பராமரிப்பு, அதே போல தன் வீடு குடியிருப்புகள், அதே போல நாங்கள் இருக்கின்ற பொருளாதார நிலை, அந்தந்த பொருளாதாரத்தை தங்கி வாழ்கின்ற மக்களே அந்த பொருளாதாரத்திலிருந்து பிடுங்கி வேறு பிரதேசத்துக்கு வீசிவிட முடியாது. அவர்கள பாரம்பரியங்கள், அவர்கள் கலாச்சார உரிமைகள், அவங்க இயற்கையுடன் தொடர்பு கொண்ட மக்கள், அவர்களை அதிலிருந்து பிடுங்கி வீசிவிட முடியாது. எனவே அவ்வாறான கூற்றுகள் சாத்தியமான கூற்றுகள் நாங்கள் நினைக்கவில்லை. ஆனாலும் அது நாங்கள் பெரிதிப்படுத்திக் கொள்வதற்கு அப்படியான வரவேற்புகள் கிடைத்தால் வந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள்? அப்படி நாங்கள் அந்த மாதிரி அவ்வாறான நடவடிக்கை சாத்தியக்கூறுகள் இல்லை. எந்த நிலையின் போதும் அனர்த்தமாக இருந்தாலும் சரி, எந்த வன்முறையாக இருந்தாலும் சரி, முதலில் பாதிக்கப்படுவது பெண்களும் சிறுவர்களும் தான். இந்த இயற்கை பேரிடரின் பிற்பாடு தங்களுடைய அமைச்சு இவ்வாறான பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பாக கையாளும் முறை என்னவாக இருக்குது? இப்போ நான் இதில் சொல்கிற இன்னொரு காரணத்தையும் குறிப்பிட்டு கொண்டே போகிறேன். என்னென்னா, இப்போ சுனாமி டைம்னு பார்த்தோம்னா கூட, சுனாமி நேரத்தில் கூட அது கடலோர பிரதேசங்கள் மாத்திரம்தான் பாதிக்கப்பட்டது. இப்போ வேறொரு அனர்த்தம் வந்தாலும், இப்போ இதுக்கு முன்ன நடந்த மண் சரிவுகளாக இருக்கலாம், வெள்ள அனர்த்தங்களாக இருக்கலாம், குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துக்கு மட்டும்தான் சில இடத்துல பாதிக்கப்பட்டது. ஆனால் இம்முறை இந்த பேரழிவு 25 மாவட்டங்கள் 22 மாவட்டங்களே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ எனவே நாங்கள் எடுக்கும் நடவடிக்கை எல்லாமே அனைவரையுமே கருத்தில் கொண்டு தான் எடுக்கப்பட வேணும். இப்போ அதில் சிறுவர்கள் மகளிர் விவகாரம் தொடர்பாக எடுக்கும்போது எங்களுக்கு பாடசாலை மாணவர்களுடைய கல்வி சீர்குலைவு காணப்பட்டிருக்குது. இப்போதே கூட ஒரு 1000 பாடசாலைகள் பதுல்ல, கண்டி, நுவரெலியா போன்ற பிரதேசங்களில் இன்னும் ஒரு 1000 பாடசாலைகளில் இந்த நிவாரண நிலையங்கள் இருக்குது. பாடசாலைகளை ஆரம்பிக்க முடியாத நிலை. அதே போல் அவர்களுடைய பாடசாலை உபகரணங்கள், அன்றாட அவர்களுடைய பாவனை பொருட்கள், உடைகள் அனைத்துமே இழந்த மக்களாகவும் சிறுவர்கள், மகளிர் அனைவரும் இருக்கின்றார்கள். அதே போல் அவர்களுடைய அத்தியாவசியமான ஆவணங்களை இழந்தவர்களையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், அதே போல் கணவரை இழந்த பெண்கள், அந்த மாதிரி சிக்கலோட பார்க்கையில் இந்த பிரச்சனை சிறிய அளவில் கணிப்பிட முடியாது. இதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் அந்த நிவாரண நிலையங்களுக்கு பாதுகாப்பற்ற பாதிப்புக்கு உள்ளாகிய அனைவருமே, அதே போல மேலும் அபாயகரமான இடங்களில் இருக்கின்ற அனைவரையுமே நாங்கள் இந்த நிவாரண நிலையங்களுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அதற்கு பிறகு 2ஆம் கட்டமாக அவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம், உடைகளை வழங்கும் திட்டம், சுகாதார வேலைப்பாடுகள், சுகாதார அத்தியாவசிய உணவு பொருட்களைப் போலவே சுகாதார பொருட்களையும் வழங்க வேண்டியதை நாங்கள் மும்முரமாக சேவை செய்து கொண்டு வந்தோம். இதற்காக போலீசார், அதே போல பிரதேச செயலக பிரிவுகளில் செயற்படுகின்ற மகளிர் அபிவிருத்தி அதிகாரிகள், அதே போல ஏனைய அதிகாரிகள், சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் இருக்கின்றவர்கள் அனைவருமே உதவி செய்தார்கள். அதே போல இதே அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட, அதாவது நன்னடத்தை திணைக்களத்தில் பராமரிக்கப்படுகின்ற சிறுவர் இல்லங்கள் கூட பாதிக்கப்பட்டு இருந்தன. ஆகவே அவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களை வழங்குதல், அந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த சிறுவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கும் வேலை திட்டம். அடுத்தது தான் சுகாதார பாதுகாப்பு வழங்கப்படுவது. இது போன்ற விடயங்களை நாங்கள் மேற்கொண்டு வந்தோம். உள்ளாடைகளிலிருந்து அவர்களுடைய தேவைப்படுகின்ற நெப்கின்ஸ், சவர்க்காரம், டூத் பேஸ்ட், இது அனைத்துமே வழங்கப்பட வேணும். அதே போல் அவர்களுடைய உளநல அபிவிருத்திக்காக வேண்டி உளநல ஆலோசனை பிரிவொன்றும் நாங்கள் எல்லா நிலையங்களையும் நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அந்த கிராம சேவகர்களுடைய தொடர்புடன் கொண்டு அந்த நிலையங்களை பராமரித்தல் செய்தல்,
அதில் நாங்கள் முக்கியமாக கவனம் கொண்ட ஒரு விடயம்தான், இப்போ வீடுகளில் தனித்தனி குடும்பங்களாக இருந்த அனைவருமே ஒன்றாக ஒரே நிலையத்தில் பாதுகாப்பு நிலையங்களில் வந்து ஒன்றாக வசிக்கின்றார்கள். அவ்வாறான இடங்களில் பொதுவான குளியலறைகள், பொதுவான இடங்களில் தான் குளிக்க வேண்டியிருக்குது, பொதுவான மலசல கூடங்கள், இவ்வாறான நிலையை பார்க்கும்போது சுகாதார பாதிப்புகளும் இருக்கு. அதே போல அவர்களோட பாலியல் ரீதியான பாதிப்புகளும் கூட பாதுகாப்பு குறைந்த தன்மை இருக்கிறது. எனவே தான் அதே போல இப்போது நீங்க பார்த்திருக்கலாம், அண்மை காலத்துல பெற்றோரை இழந்த குழந்தைகளை நாங்கள் தத்தெடுத்து வளர்ப்பதற்கு விருப்பம் என்று கூறி கூட இந்த மக்களுடைய டிராஃபிக்கிங், இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் இஷ்யூ கூட வந்து கொண்டு தான் இருக்குது. ஆகவே இந்த சிறுவர்களை பாதுகாத்துக் கொள்வதும், சரியான முறையிலான அவர்களுக்கான பாதுகாப்பு இடங்கள் கொடுக்க வேண்டியது, அவர்களுடைய கல்வி சுகாதார உளநல அபிவிருத்திக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது, சரியான உறுத்தாளிகள் அதாவது உறவினர்களுக்கு கூட நாங்கள் அவர்களை கையளித்து அவர்களுடைய எதிர்காலம் வரையும் கட்டியெழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் வேலை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். இதற்கான எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் ஏற்கனவே மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இன்னும் சொல்ல வேண்டியது, சில இடங்களில் அண்மிக்க முடியாத போக முடியாத பாதைகளில் சிக்கல்பட்ட இடங்கள் இன்னும் நான் பார்க்குறேன். பதுலில் சில பிரதேசங்கள், தோட்டப்புறங்கள் இன்னும் போக முடியாத நிலையில் இருக்கின்றன. இன்னும் மின்சார வசதிகள் துண்டிக்கப்பட்ட இடங்கள், அதே போல் இந்த எங்களுடைய தொழில்நுட்ப அதாவது எங்களுடைய தொடர்பாடல் வசதிகள் ஒன்றுமே இல்லாத நிலையில் நாங்கள் பார்க்கின்றோம். ஏதாவது ஒரு தொடர்பாடல் கருவியை தேடி வந்து அந்த தகவல்கள் தருவதற்கும் சில நேரம் 10-12 நாட்கள் கூட ஆகலாம். இன்னும் மின்சார வசதிகள் இல்லாத பிரதேசங்கள் கூட இருக்கு. ஆகவே எங்களுக்கு இப்போது இருக்கிற பிரச்சனை தான் உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை, பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை. இது நாங்கள் இன்னும் சேகரித்து கொண்டு தான் இருக்கின்றோம். இன்னும் ஒரு கிழமை, அதாவது குறைந்தபட்சம் இன்னொரு கிழமையாவது தேவைப்படும் என்றது நான் நினைக்கின்றேன். அதே போல இப்போதைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களை விடவும், வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நிறைய பாதிக்கப்பட்ட பெண்களும் சிறுவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களை விடவும் நிறைய சிக்கல்பட்ட, அதே போல இந்த மண்சரிவு அபாயத்தின் காரணத்தால் வெளிவந்து இந்த பாதுகாப்பு நிலையங்களுக்கு வர முடியாத நிலையில் சிக்கல்பட்டவர்கள் கூட இன்னும் மலையகத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நான் கூற விரும்புகிறேன். இந்த நிமிடம் வரை அனர்த்த முகாமைத்துவத்தால் அறிவிக்கப்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 640 இருக்கின்றது. ஆனால் இதைவிட உயிரிழப்புகள் அதிகமாக இருப்பதாக கட்டாயம். ஏனென்றால் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னாலும் கூட சில இடத்துல இப்ப நாங்கள் பார்த்தோம்னா இந்த 640 பேர் உயிரிழப்புகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நாங்கள் இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்துகின்ற விடயம். ஆனாலும் இன்னும் இப்போதைய பார்த்தோம்னாலும் கூட பாடசாலை மாணவர்கள் கிட்டத்தட்ட 35 பாடசாலை மாணவர்கள் கண்டி மாவட்டத்தில் மட்டும் உயிரிழப்புகள் நாங்கள் பார்க்கும்போது, ஆனாலும் இதுவரையும் அந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே தான் இருக்கின்றது. இதில் சிறுவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், காணாமல் போனவர்களுடைய அதாவது பெற்றோர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என்று நாங்கள் இதை இந்த வகைப்படுத்தி நாங்கள் கண்டறிய வேண்டிய தன்மை இருக்கின்றது. அதே போலத்தான் இப்போது நாங்கள் எடுத்திருக்கின்ற தர விவரங்களை எடுத்து இது சரியான மீளாய் ஒன்று செய்ய வேணும். 5 வயதுக்கு குறைந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அதே போல 12 வயதுக்கு குறைந்தவர்கள், 18 வயதுக்கு குறைந்தவர்கள், அதாவது குடும்பத்தை இழந்த பெண்கள், சிறுவர்கள் எப்படி என்றதை பற்றி நாங்கள் இது மீளாய்வு செய்ய வேண்டி இருக்குது. அதற்கமையத்தான் எங்களுடைய முன்ன நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும். தங்களுடைய அரசாங்கம் ஜனாதிபதி உரையை பார்க்கும்போது நோக்கம் தெளிவாக தெரிகின்றது, மக்கள் சார்ந்த அக்கறை. ஆனால் ஜப்பானில் ஏதாவது ஒரு ரயில்வே தாமதித்து வந்தால் கூட அந்த அமைச்சர் பதவி நீக்கப்படுவார். அந்த நிறுவனங்கள் எல்லாம் அதற்கான தண்டனையை அனுபவிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூறிய கூற்றிலிருந்தே புரிகின்றது தொலைத்தொடர்பு அங்கே சரியான முறையில் இயங்கவில்லை. இந்த நிலையில் எவ்வாறு அனர்த்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் என்பது வேலை செய்திருக்கும்? இதே நேரத்தில் வளிமண்டல திணைக்களம், நீர்வள திணைக்களங்கள், அனர்த்த முகாமைத்துவம் இவை அனைத்தும் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு பங்கு இருக்கின்றனவா? அது தொடர்பாக நீங்கள் எதிர்காலத்தில் அவர்கள் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கை எதுவாக இருக்கின்றது? கட்டாயம் அதற்கான ஒரு கமிஷனை நிறுவி இருக்கிறது. அதாவது இந்த நடந்தது என்னவென்றதை, அது தாமதங்கள் ஏதும் நடந்திருக்கின்றன, அதாவது முன்னெச்சரிக்கை வழங்கிய போதிலும் அவர்கள் தங்களுடைய கடமைகளை நிராகரித்திருக்கின்றார்களா என்றதை தேடி பார்ப்பதற்கு. அதே போலவே தான் நாங்கள் பார்க்கின்ற இன்னொரு விடயம்,
இப்போது இந்த நடந்த அனர்த்தத்துக்கு பிறகும் தற்போதே இருக்கின்ற நிலை ஒவ்வொரு சில எங்களுடைய தொலைத்தொடர்பு நிறுவனங்களோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கண்டு கொண்ட இடம்தான் சில இடங்களில் அவர்களுடைய அனைத்து அந்த இணைப்புகளுமே துண்டிக்கப்பட்டு சில பிரதேசங்களில் சில அந்த தொலைத்தொடர்பு தொடர்பாக சில நிறுவனங்களுடைய அந்த தொடர்புகள் ஒன்றுமே இல்லாத பட்சத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் அதை மீள சீரான தன்மைக்கு கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு 6 மாத காலம் கூட எடுக்கும் என்றும் கூறுகின்றார்கள். போக்குவரத்து, ரயில் பாதைகள், இது அனைத்தையுமே நாங்கள் பார்த்தோம்னா இந்த ரயில் பாதைகள் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த அது அவ்வாறான நிலை. போக்குவரத்து சிக்கல், இது அனைத்துக்குமே பொறுப்பு கூற வேண்டியது ஒருவரோ இருவரோ என்று நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக எவரை மேல் குற்றச்சாட்டு நடத்துவதற்கு நாங்கள் விருப்பப்படவில்லை. ஒன்றாக நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இது ஒருபோதுமே அந்த நிராகரித்து விட்டால் அல்லது நாங்கள் முன்னெச்சரிக்கையை நாங்கள் கணக்கில் கொள்ளாமல் கடந்திருக்கின்றோம் என்ற குற்றச்சாட்டுக்கு நாங்கள் எவரையும் தள்ள விருப்பம் இல்லை. இருந்த போதிலும் உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம்னா இது எதிர்பாராத விதத்தில் நடந்த ஒரு எதிர்பாராத அளவில் வந்தது ஒன்று. எதிர்பாராத அனர்த்தம் என்றது முன்னெச்சரிக்கை மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகள், அதே போலத்தான் மண் சரிவுகள் ஏற்படும் அபாயங்கள் இருக்கின்ற போதிலும் இவ்வாறான ஒரு அனர்த்தம் ஒன்று நடக்கும் என்றதை பற்றி முன்னெச்சரிக்கை இதற்கு முன் அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த நேரத்தில் நாங்கள் டேமை வெற்றியோடு செய்கின்ற போக்குகளை பல நாடுகள் பல உதாரணங்கள் இருக்கின்றன. உதாரணம் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பார்க்க போனால் 3 பேர் தான் இறந்தார்கள். உடனே கேபினெட் வந்து அங்கே ஸ்டாலின் வந்து அந்த இடத்தில் கூடி நின்று அத்தனை டேம்களும் வெற்றியோட செய்யப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை 24 மணித்தியாலங்கள் அங்கே ஈடுபட்டன. இலங்கையில நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் இந்த டேம்களை எல்லாத்தையும் இந்த அந்த நீர்த்தேக்கங்களை நாங்கள் வெற்றியோட செய்தோம் என்றால் அது நாங்கள் மின்சாரத்துக்கு நாங்கள் இலங்கையில் பார்த்தோம்னா நாங்கள் மின் உற்பத்தி நாங்கள் நீர்வளத்தில் தான் செய்து கொண்டு வருகின்றோம். அது இப்போ நான் அதான் சொன்ன வந்து ஆரம்பத்தில் எங்களுடைய தொழில்நுட்பத்தில் இருக்கிற பற்றாக்குறை அந்த மாதிரி இப்போ எங்களை விட ஒரு சற்றளவு கூட முன்னேற்றகரமான நிலையில தான் இந்தியா இருக்குதுன்னு சொல்ல வேணும். அதே போல் எங்களுக்கு வந்து இந்த சூறாவளி பேரனர்த்தத்துக்கு பிறகு எங்களுடைய அனர்த்தத்தை கண்டுத்தான் இந்தியா அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாரானது. அதை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஆரம்பத்தில் எங்கள் நாட்டுக்குள்ள தான் இந்த சூறாவளியின் பேரனர்த்தம் வந்தது. அந்த அனர்த்தத்தின் அளவை கண்டதுக்கு பிறகு இந்தியாவுக்கு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமான திணைக்களத்தில் வந்த தரவுகளின்படி அவர்கள் 70% டேம்கள் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டதாக நீர்ப்பாசன திணைக்களத்தில் இருந்தே ஒரு பணிப்பாளர் அது வந்து இலங்கைக்கு இதுதான் முதல் தடவை 400 மில்லிமீட்டரை தாண்டி 400 மில்லிலிட்டர் தாண்டி மழை பெய்த முதல் தடவை இலங்கைக்கு இது என்று தான் கூறுகிறார்கள். அப்போது எடுக்கக்கூடிய ஒரே நடவடிக்கை. அதே மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அந்த மக்களை அகழ்வு செய்வதற்கான அவர்களுக்கு அந்த இருக்கின்ற இந்த டேம்களை திறந்துவிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள் என்று முன்னெச்சரிக்கை கொடுத்த போதிலும் சில நேரங்களில் அவர்கள் விலகாத தன்மை இருந்ததை ஜனாதிபதி அவர்கள் அழகாக சொல்லுகிறார். அது கூட ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. தொலைத்தொடர்பு வசதியற்ற அந்த கிராமப்புறத்து மக்களிடம் அந்த தகவல் எவ்வாறு இலகுவாக சென்றடைய முடியும் என்றால் தனிப்பட்ட ரீதியாக சென்று கூடிய இடங்களும் கூட அது தொழில்நுட்பம் இது அந்த அனைத்துமே தொலைத்தொடர்புகள் அனைத்துமே இந்த தகவல் பரிமாற்றம் உடைந்து போன நிலையில தான் நாங்கள் இந்த தகவல்களை கொடுக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் கொழும்புல கூட பார்த்தோம் என்றால் எவ்வளவு நாங்கள் கூறிய போதிலும் வெள்ளம் வரும் அபாயம் இருக்கின்றது, நீங்கள் இந்த வீடுகளை விட்டு வந்துருங்கள் என்று கூறிய போதிலும் அதுகளை அவர்கள் அந்த இதற்கு முன்ன இவ்வாறான ஒரு அனுபவம் இல்லாத தன்மையால் அவர்கள் விலகாத இடங்களும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதுதான் முதல் தடவை இவ்வாறான ஒரு பேரழிவு இலங்கைக்கு வந்தது. இப்போ அதையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் எங்கள் மக்களுக்கு இதற்கு முன்ன இவ்வாறான ஒரு அனர்த்தத்தை பற்றியான அனுபவம் இல்லாததன் காரணத்தால் செய்விட்டு விலகுவதற்கு கொஞ்சம் கூட இணங்காத தன்மைகளும் இல்லை. அரசாங்கம் இனி வரும் காலங்களில் அந்த இறுக்கமான செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும். ஏனென்றால் இந்த கலனி அந்நிய பகுதியை பாருங்கள், மக்கள் சரிவாக வாழ்கின்றார்கள். அனர்த்தம் வரும்போது அது அரசாங்கத்தின் மீது அந்த பழியாக வரப்பார்கள். அதில் நீங்கள் இறுக்கமான ஒரு அணுகுமுறை மூலமாகத்தான் அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பான எல்லைகளை வகுக்க முடியும். இவ்வாறு தான் முதலில் சுனாமி காலத்தில் கூறினார்கள் 100 மீட்டர் கடற்கரைக்கு அண்டிய பகுதியில் வசிக்க கூடாது என்று. மீண்டும் ஒரு முறை கரையோரத்தை தாக்கப்பட்டால் தான் மக்களுக்கு எச்சரிக்கை வரும் என்றால் அதை முன்கூட்டியே தடுக்கின்ற பணியை செய்ய வேண்டும். இப்ப நாங்கள் பார்க்கின்றது வந்து இப்ப இந்த கொழும்பை பார்த்தோம்னா சேரிப்புற வாழ்க்கையில் இருக்க சேரிப்புறங்களில் வாழ்கின்ற மக்கள் இந்த கழனி கங்கை சேரிப்புறங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு மீள குடியேறுவதற்கான இடவசதிகளை கொடுப்பது கொழும்பில் மிகவும் கடினமான விடயமாக தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்களும் அந்த இடத்தை விட்டு அகன்று வெவ்வேறான இடங்களுக்கு போவதற்கு தயாரான நிலையில் இல்லாத
முடியாத தன்மை. ஆனாலும் நாங்கள் 2 விடயம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த 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 ஆறுகளில் கரையோர பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களையும் இந்த மண் சரிவு அபாயம் ஏற்படுகின்ற நிலைகளில் இருக்கின்ற கண்டறிந்து கொண்டு NBRO ரிப்போர்ட்டின் உட்பட்ட அந்த அவர்கள் குறிப்பிட்ட இடங்களில் இருக்கின்ற மக்களையும் அகற்றுவதற்கான முழுமையான நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் எடுப்பதற்கு வேலை திட்டங்களை எடுத்திருக்கின்றோம். இதே போலத்தான் அவர்களுக்கு நஷ்டஈடுகளை வழங்கி இந்த வீடுகள் முழுமையாக சேதமடைந்தவர்களுக்கு 50 லட்சமும் அந்த காணிகளில் மீள குடியேற முடியாது என்று நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மேலதிகமாக ஒரு 50 லட்சமும் வழங்கி 1 கோடி ரூபாய் மக்களுக்கு வழங்கப்படுது அந்த மண் சரிவு அபாயம் ஏற்படுகின்ற பிரதேசங்களில் இருந்து வேறான பிரதேசத்துக்கு செல்வதற்கு. அவ்வாறான நடவடிக்கை எடுப்பதற்கு முக்கிய காரணம் மீண்டும் ஒரு முறை அவ்வாறான நிலை இவ்வாறான ஒரு அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்காம அவர்களை பாதுகாத்துக் கொள்வது. அதே போலவே தான் நாங்கள் சொல்கின்றோம், எங்களுடைய தொழில்நுட்பத்தில் இந்த நாங்கள் சுனாமி வந்ததுக்கு பிறகுதான் சுனாமிக்கு எல்லாம் நாங்கள் கரையோர பிரதேசங்களில் நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தோம். அதே போல் இப்போது நாங்கள் இந்த ஒட்டோ சென்சர்ஸ், அதே போல் நாங்கள் இந்த இருக்கின்ற நீர்த்தேக்கங்களில் நீரை வற்றி விடுவதற்காக பார்த்தோமென்றால் அதற்கான எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், ஏர்லி வார்னிங் சிஸ்டம், அதே போல தான் நாங்கள் சொல்கின்றோம் சில வேளை இந்த பாதுகாப்பான எச்சரிக்கைகளை கொடுக்கும் போது எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஏனைய மின்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட நாங்கள் மின்சாரம் நீர்வளத்தினூடாக மின்சார உற்பத்தியை தவிர்த்துட்டு ஏனைய மின்சார உற்பத்தி வகைகளுக்கு நாங்கள் உடனடியாக மாறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றனவா, முன்கூட்டியே இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் கண்டறிந்து கொள்வதற்கான இந்த அனைத்துமே ஒன்றாக செயற்படுகின்ற வேலை திட்டங்களுக்காக நாங்கள் இப்போ பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு வருகின்றோம். உண்மையாக இலங்கையில் இருக்கின்ற இந்த என்னன்னு சொன்னாண்டா எங்கள் நாடு ஏனைய நாடுகளை இப்போ ஜப்பானை பார்த்தோம் என்று சொன்னால் அடிக்கடி இவ்வாறான அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கின்ற நாடு அந்த இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கின்ற நாடுகள் தன்னை தான் நாட்டுக்குள் பொருளாதார ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, மக்களுடைய மனநிலை ரீதியாக தயார்படுத்தி கொண்டே தான் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய நாடு இதுவரையும் அவ்வாறான ஒரு அனர்த்தத்துக்கு எந்த விதத்திலும் நாங்கள் பொருளாதார ரீதியான நாங்கள் தயார்படுத்தி கொள்ளும் இல்லை, சூழலில் நாங்கள் பார்த்தோம்னா சமூக சூழல் மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த பிரதேசங்களில் அந்தந்த வளங்களை பயன்படுத்தி பாதுகாப்பு உட்படுத்தி கொள்வதற்கும் தன்னை தான் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழலுக்கு எங்கள் நாட்டை கட்டியெழுப்பப்படவில்லை. இது அனைத்துமே எங்கள் அரசாங்கத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றது. நாங்கள் அதை ஒருபோதும் மறுத்துவிடவோ அதை நிராகரித்து போக முடியாது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். ஏன்னா இந்த 5 வருட காலங்களுக்குள்ள இந்த மக்களுடைய வாழ்வை மீள கட்டியெழுப்பி அந்த சரியான சீரான தன்மைக்கு கொண்டு வரும் போது அரசாங்கம் என்ற வகையில் இந்த 5 வருடங்களுக்குள்ள இவ்வளவு காலமும் இருந்த இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து சரியான வேலை திட்டத்தொன்றை முன்வைப்பது தான் எங்களுடைய அரசாங்கத்தின் கடமை. என்றால் நீங்கள் 1 வருடங்கள் தான் நீங்கள் வந்தது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் பல விடயங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களில் நாங்கள் தானே எங்களுடைய நாட்டை நாங்கள் தயார்படுத்தணும். அந்த தயார்படுத்துறதுக்குள்ள நாங்கள் எங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த பொருளாதார ரீதியாக எத்தனை பேருக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுக்கின்றோமோ அல்லது நாங்கள் எங்களுடைய ரூபாயின் மதிப்பீட்டை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்கின்றோம் என்ற குறுகிய நோக்கத்துடன் மட்டுமல்லாமல் எங்களுடைய நாட்டை இவ்வாறான ஒரு அனர்த்தம் வந்ததுண்டா எப்படி ஏனைய நாடுகளில் இருந்து நாங்கள் யுத்த சூழ்ச்சி கொண்டு வந்ததென்றா நாங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது, அதே போலத்தான் எங்களுக்கு நாங்கள் பார்க்கின்ற வகையில் ஏதாவது பேரனர்த்தம் கொண்டு வந்தால் நாங்கள் எப்படி, அதே போல இந்த நாட்டுக்குள்ள அனைவருமே சிங்கள தமிழ் முஸ்லீம் அனைவருமே ஒன்றாக செயற்படக்கூடிய இது ஒரு முன்மாதிரியாக நாங்கள் பார்க்க வேண்டும். இன ஒற்றுமைக்கு, மக்களுடைய ஒன்றாக செயற்படும் தன்மைக்கு, தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டுக்கு, ஏனைய நாடுகளுடைய உள்ள வெளிவிவகார கொள்கைக்கு, இது அனைத்துக்குமே நல்ல ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே இலங்கையை அந்த அனைத்து துறைகளிலுமே கட்டியெழுப்பதற்கான பொறுப்பு நல்லதொரு பாடமாக இந்த அனர்த்தத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகளை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நாங்கள் உண்மையிலேயே தனிப்பட்ட ரீதியாகவும் அரசாங்கம் என்ற ரீதியாகவும் நாங்கள் இந்த எதிர்க்கட்சியினருடைய கூற்றுக்களோ அவர்களுடைய கோஷங்கள் ஒன்றுமே நாங்கள் செவிசாய்ப்பதற்கு அவர்களுடைய எதிர்க்கட்சிகளின் யோசனைகள், அவர்கள் எங்களுக்கு தருகின்ற ஏதாவது ஆலோசனைகள் இருந்தால் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் எங்களுடைய இணக்கப்பாடோடு செயற்படுவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக நாங்களும் இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகள் அதே வதந்திகளை எழுப்பிக் கொண்டு கூட்டுகளை விமர்சித்து கொண்டு அல்லது இந்த நடந்த அனர்த்தத்தை பயன்படுத்தி கொண்டு அரசியல் ரீதியாக சூழ்ச்சிகள்
செய்வதற்கு தயாராக இருக்கும்போது நாங்கள் அவர்களை தவிர்த்து விட்டுட்டு அல்லது அவர்களை கருத்தில் கொள்ளாமல் செயற்பட்டு கொண்டு முன்னோக்கி செல்வது தான் எங்களுடைய முக்கிய கடமையாக நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய முக்கிய கவனமும் முழுமையான பொறுப்பும் மக்களுடைய வாழ்வை இந்த இவ்வாறான நிலையிலிருந்து கட்டியெழுப்புவதற்காகவே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். முழுமையான கவனத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். அது எங்களுடைய பொறுப்பு. இந்த பொறுப்புணர்ச்சியுடன் தான் அந்த கடப்பாடுடன் தான் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். அதை தவிர்த்து நான் சொல்ல வேண்டிய முக்கிய காரணம் என்றால் எதிர்க்கட்சி எங்களுடைய இந்த அனர்த்த நிவாரண வேலை திட்டத்துக்கு உள்வாங்கி அவர்கள் எங்களுடன் செயற்பட விரும்புவதாக இருந்தால் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அவர்களை ஏற்றுக்கொள்ள. அதே போல பொறுப்புடைய ஒரு எதிர்க்கட்சி என்றால் இம்முறை இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது, இப்போ நாங்கள் உதாரணமாக சொல்ல வேண்டாம், பதுல்லைக்கு இந்த நேரத்திலும் மாத்தறை மாவட்டத்திலிருந்து 5000 பேர் சென்று வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள். பாலங்களை புனரமைத்தல், போக்குவரத்து சேவைகளை மீள சீர்திருத்தம், வைத்திய வசதிகளை ஏற்படுத்துதல், அந்த வைத்திய முகாம்களை செய்தல் போன்ற பல விடயங்களில், வீடு வாசல்களை சுத்தம் செய்து கொடுத்தல், பாடசாலைகளை சுத்தம் செய்து 16ஆம் தேதி பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளல் போன்ற பல விடயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவ்வாறு தங்களுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்களை வலுப்படுத்தி அவர்களை ஒன்றிணைத்து இவ்வாறான சேதமடைந்த மக்களுக்கு, இவ்வாறான சேதங்களுக்கு உட்பட்ட மக்களுக்கு அந்த அரசியல் பிளவுகளை தவிர்த்துட்டு வேலை செய்வதற்கு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக செயற்பட வேண்டியது ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சியின் கடமை. ஆனால் எதிர்க்கட்சி அதை தவிர்த்து விட்டுட்டு இவர்கள் அந்த கூலிங் ரூம்களில் இருந்து கொண்டு பேசிக்கொண்டு அல்லது அவர்கள் கூலிங் ரூம்களில் மாத்திரம் இல்லை, அவர்கள் எதிர்க்கட்சிகளின் சர்வ கட்சி அமைப்பினர் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய இடத்துக்கு சென்று அங்கே இருந்து பல கருத்துக்களை அவர்கள் அது நான் சொல்றேன், அவர் மக்களுடைய வாழ்வை கட்டியெழுப்புவதற்கான எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்களா என்றது தான் நான் சொல்கின்றேன். ஆகவே நாங்கள் இந்த பொதுவான வேலை திட்டத்துக்குள் அவர்கள் உள்வாங்கியிருக்கின்றார்களா, அவர்கள் அரசாங்கத்துடன் செயற்பட்டு இந்த பொதுவான வேலை திட்டத்தை வலுப்படுத்துவதற்கு அவர்களுடைய பங்களிப்பினை வழங்கலாம். இந்த நேரத்தில் அப்போது தான் நாங்கள் சொல்கின்றோம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பாடசாலைகள் கட்டுமான பணிகளிலோ அல்லது இந்த மீள குடியேற்றுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்வதோ அல்லது சுகாதார முகாம்களை செய்வதோ அது அனைத்தும் வேண்டிய விடயங்களாக இருக்கலாம். இவர்கள் தங்களுடைய பங்களிப்பினை மக்களுக்கு வழங்க வேணும். எனவே தான் நாங்கள் சொல்கின்றோம் இந்த எதிர்க்கட்சியினரின் அவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக வேண்டி இந்த அனர்த்தத்தை பயன்படுத்திக் கொள்வது வீணான விடயம். அதுகளை நாங்கள் பொருட்படுத்த விருப்பமில்லை. உங்களுடைய 2025ஆம் ஆண்டுக்கான செயல் திட்டங்கள் என்ன, 2026ஆம் ஆண்டுக்கான செயல்படுத்த போகின்ற திட்டங்கள் தொடர்பாக? இப்போ நாங்கள் ஆரம்பத்திலே சொல்ல வேணும், இந்த 2025ஆம் ஆண்டு நாங்கள் இந்த 2025க்கு மேற்கொண்ட பாதிட்டின் போது முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி மையங்களில் இருக்கின்ற மாணவர்களுக்கு 60 ரூபாய் தான் காலை உணவுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதை 100 ரூபாவாக அதிகரித்திருக்கின்றோம். அதே போலத்தான் நாங்கள் எங்களுடைய சிறுவர்களுக்கு அனைத்து விதமான துஷ்பிரயோகங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக அவர்களுக்கான இந்த அனைத்து அமைச்சுகளும், பாதுகாப்பு அமைச்சு, எங்களுடைய சுகாதார, கல்வி, எங்களுடைய சிறுவர் மற்றும் மகளிர் அமைச்சு அனைவருமே ஒன்றாக சேர்ந்து செயல்படும் வேலை திட்டம் ஒன்றை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதே போலத்தான் நாங்கள் இந்த துஷ்பிரயோகங்களுக்கு முகம் கொடுக்கின்ற சிறார்கள் வைத்தியசாலைகளிலோ அல்லது சட்டத்தின் முன்னோ வந்து நிற்கும் போது அவர்கள் அளிக்கின்ற சாட்சியங்களை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அந்த நீதிமன்றங்களில் கூறி அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தாமல் வீடியோ சாட்சிகளை உள்வாங்குவதற்கான வேலை திட்டம். அதுக்காக நாங்கள் கண்டியிலும் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையிலும் நாங்கள் அந்த 2 வீடியோ சாட்சிகள் பதிவு செய்வதற்கான அமைப்புகள் நிறுவனங்கள் 2 நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். அது ஒன்று. அடுத்த பட்சம் தான் நாங்கள் இந்த நன்னடத்தை திணைக்களங்களில் இருக்கின்ற பாதுகாப்பு மையங்களில் இருக்கின்ற சிறார்களை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும் போது அவர்களும் அந்த ஏனைய குற்றவாளிகளை கொண்டு செல்லும் வாகனங்களிலேயே அதே பஸ் வண்டிகளில் தான் அந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற அந்த குற்றவாளிகளை கொண்டு செல்லும் வாகனங்களிலே தான் இந்த சிறார்களையும் கொண்டு செல்கின்றார்கள். ஆகவே அதை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் இம்முறை அவர்களுக்கான இந்த நன்னடத்தை திணைக்களங்களில் இருக்கின்ற நன்னடத்தை நிலையங்களில் இருக்கின்ற சிறார்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கான வாகனங்களை நாங்கள் அரசாங்கம் வழங்கியிருந்தது. எனவே அதற்கான வேலை திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் பூர்த்தி செய்திருக்கின்றோம். அதை நாங்கள் வழங்குகின்றோம். அதே போலத்தான்
இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு கொடுத்த கொடுப்பனவே 1000 ரூபாவாக அதிகரித்திருந்தோம் 2026ஆம் ஆண்டு. அதே போல் நாங்கள் இம்முறை இந்த எதிர்வரும் இந்த நாட்களில் நாங்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 5000 ரூபாவை கொண்ட அந்த போஷாக்குடனான அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு 5000 ரூபாவாக கொடுப்பன ஒன்றை மானியமாக நாங்கள் கொடுக்கின்றோம் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில். அதே போலத்தான் நாங்கள் இந்த சட்டங்கள் நாங்கள் பார்த்தோம், சிறுவர்களுக்கான இந்த துஷ்பிரயோகங்களுக்கு முகம் கொடுக்கிற சிறார்களுக்கு அந்த நீதிமன்றங்கள் பற்றாக்குறையின் காரணத்தால் அந்த நீதிகளின் தீர்ப்பு கிடைப்பது நீண்ட காலத்தை எடுக்கின்றது. அந்த காலத்தை நீடித்து விடாமல் அவர்களுக்கு துரிதமாக அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு விசாரணைகளை முடித்துக் கொள்வதற்காக சிறுவர்களுக்கான அந்த நீதிமன்றம் 2 ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இவ்வாறான வேலை திட்டங்களை நாங்கள் எடுத்தோம். அதே போல நாங்கள் அந்த விசேட தேவைப்பாடுகள் உள்ள சிறுவர்கள், முக்கியமாக அந்த ஒட்டிசம் போன்ற நரம்பு வியாதிகளிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறுவர்கள் இருக்கும் குடும்பங்களுக்கு அவர்களுக்கு அந்த சிறுவர்களை பராமரிப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. தாய்மார்களுக்கு அந்த சிறுவர்களை வைத்துட்டு வேலை வாய்ப்புகளுக்கு போக முடியாத நிலை இருக்கின்றது. எனவே தான் நாங்கள் ரிஜ்வே ஹாஸ்பிட்டல் மையப்படுத்தி கொண்டு நாங்கள் 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் அந்த ஒட்டிசம் போன்ற நோய் வாய்ப்பட்டிருக்கின்ற சிறார்களுக்கு பாதுகாப்பு நிலையம் ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதே போலத்தான் நாங்கள் டே கேர் சென்டர், அதாவது இந்த விசேட தேவைப்பாடுகள் உள்ள சிறார்களுக்கு எல்லா பிரதேசம் நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் 8 மாகாணங்களை தெரிவு செய்து அந்த 8 மாகாணங்களை ஒரு பைலட் ப்ரோக்ராம் ஒன்று செய்கின்றோம். இந்த விசேட தேவைப்பாடுகள் உள்ள சிறார்களை பகல் நேரங்களில் பராமரித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு போக முடியும், உழைப்புகளை மேற்கொள்ள முடியும் அவர்களுடைய. எனவே அவ்வாறான டே கேர் சிஸ்டம் ஆரம்பிப்பதற்கு 250 மில்லியன் ரூபாய் நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். இப்போ இம்முறை நாங்கள் பார்த்தோம் என்றால் அதை மேலதிகமாக அந்த 250 மில்லியன் ரூபாவுக்கு மாத்திரமல்லாமல் இம்முறையும் நாங்கள் இன்னும் மேலதிகமாக இன்னும் ஒரு 5 டே கேர் சென்டர்ஸ் நாள் முழுவதும், அது சும்மா நாங்கள் பார்த்தோம்னா வெறுமனே ஒரு டே கேர் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பராமரிப்பு, மருத்துவ வசதிகள், ஆலோசனை, அது அனைத்துமே வழங்கக்கூடிய ஒரு டே கேர் சென்டராக இருக்க வேண்டும். அதுதான் நாங்கள் அரசாங்கம் நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி ஆரம்பிக்கின்றோம். அதே போல் நான் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் இந்த நன்னடத்தை திணைக்களங்கள் இருக்கின்ற 18 வயதை பூர்த்தி செய்துட்டு வெளியேறும் மாணவர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொள்வதற்கு 10 லட்சம் ரூபாய், 1 மில்லியன் ரூபாய் வழங்குவதற்கு அரசாங்கத்தில் நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். ஏனென்றால் நன்னடத்தை நிலையங்களில் இருக்கின்ற கைவிடப்பட்ட சிறார்கள் 18 வயது முழுமையடைந்து சமுதாயத்துக்கு வரும்போது அவர்களுக்கு போகுவதற்கு எந்த இடமும் கிடையாது. அவர்களை உறவினர்களோ அல்லது அவர்களுக்கு இருப்பதற்கான வசதிகள் இல்லாததன் காரணத்தால் வீடுகளை அமைத்துக் கொள்வதற்கு 1 மில்லியன் ரூபாய். அதை நாங்கள் 2026ஆம் ஆண்டு 2 மில்லியன் ரூபாவாக அதிகரித்திருக்கின்றோம். ஏனென்றால் அவர்களுக்கு காணிகள் கூட இல்லை. எனவே தான் காணி ஒன்றை பெற்றுக்கொண்டு வீடுகளை அமைப்பதற்கு 2 மில்லியன் ரூபாய் இம்முறை வழங்கப்படுது. அதே போல அர்த்த என்ற கணக்கு ஒன்றை, வங்கி கணக்கு ஒன்றை ஆரம்பித்து இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள், நன்னடத்தை நிலையங்களில் இருக்கின்ற 18 வயதுக்கு குறைந்த மாணவர்களுக்கு 5000 ரூபாய் நாங்கள் மாதாந்தம் வழங்குகின்றோம் 2025ஆம் ஆண்டில் இருந்து. அதில் 2000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில், அர்த்த என்னும் வங்கி கணக்குக்கு பதிவு செய்யப்படுது, வைப்பு செய்யப்படுது. அதே போல 3000 ரூபாய் அவர்களுடைய அன்றாட தேவைக்கு வழங்கப்படுது. அப்போ அந்த 18 வயது பூர்த்தியாகும் போது இதற்கு பிறகு அவர்களுடைய வங்கி கணக்கில் ஓரளவு பணம் சேர்ந்திருக்கும், அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளுக்கோ மேலதிக படிப்புக்கு செலவழிக்க முடியுமான வகையில். அதே போல நாங்கள் இந்த வீதியோரங்களில் இருக்கின்ற கைவிடப்பட்ட சிறார்கள், அனர்த்தகரமான தொழில்களில் ஈடுபட்டு இருக்கின்றவர்கள், சிறுவர்கள், யாஜகம் பெறுகின்ற சிறுவர்கள் அனைவருக்குமான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதும், அவ்வாறான சிறுவர்களை எவராவது தங்களுடைய உறவினர்கள் பராமரித்துக் கொள்ள விருப்பமாக இருந்தார் அவர்களுக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவுகளை வழங்கி இந்த யாஜகம் பெறுவதற்கு, அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவதற்கு அல்லது இந்த வீட்டு பணிகளில் சிறுவர்களை அமர்த்துவது போன்ற விடயங்களை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் 2025ஆம் ஆண்டு மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வேலை திட்டம் துரிதமாக 2026ஆம் ஆண்டும் மேற்கொள்ளத்தான் இருக்கின்றோம். அதில் முக்கியமாக இந்த முறை நாங்கள் கவனத்தில் செலுத்தி இருக்கின்ற விடயம்தான் வடக்கு கிழக்கு பிரதேசங்களும் மலையகத்தையும் மையப்படுத்தி தனித்தலைமைத்துவ குடும்பங்கள், அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வலுப்படுத்துவதற்கான தொழில் வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும் அவர்களை தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்கும் 400 மில்லியன் ரூபாய் இம்முறை மேலதிகமாக இந்த பாதீட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது.
இப்பொழுது நல்ல திட்டங்கள் மக்களுக்காக ஒதுக்கி இருக்கிறீர்கள், மகிழ்ச்சியான விடயம். ஆனால் இங்கு வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை ஆமோதித்திருந்தார்கள். கடந்த முறை ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் 50% மேற்பட்ட பணங்கள் செலவழிக்கப்படவில்லை என்று. இம்முறையும் அவ்வாறு ஒதுக்கப்பட்ட பணங்களுக்கு அடுத்த முறையும் இவ்வாறான கதைகளை அவர்கள் மாத்திரமல்ல எதிர்க்கட்சியினர்கள் கூறுவார்களா, அல்லது அனைத்தும் முழுமையாக பயன்படுத்தப்படுமா? இப்போ நான் அதில் சொல்ல விரும்புகின்ற விடயம்தான், இப்போ எங்கள் அமைச்சை எடுத்துக்கொண்டோம்டா, எங்கள் அமைச்சுக்குள்ள அந்த 50% நாங்கள் 85% நாங்கள் பூர்த்தி செய்து விட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு இருக்கிறது வந்து ப்ராஜெக்ட்ஸ் அல்லது நாங்கள் இந்த வேலை திட்டங்களை, அதாவது அந்த அது கான்ட்ராக்ட், அதாவது கட்டுமான பணிகளில் ஈடுபடுகின்ற ஒரு அமைச்சு அல்ல. ஆனால் நாங்கள் ஏனைய அமைச்சுகளை பார்க்கும்போது நாங்கள் ஏப்ரல் மாதம் தான் நாங்கள் எங்களுடைய வரவு செலவு திட்டத்தை நாங்கள் முன்வைத்தோம் இந்த 2025ஆம் ஆண்டுக்கு. அதில் இந்த கட்டுமான பணிகளை மேற்கொண்டு முழுமைப்படுத்தி அந்த நிர்வாகத்துறையில் இருக்கின்ற ஏனைய பிரதேசங்களுடன் தொடர்பு கொண்டு பிரதேச சபை அல்லது நகரசபை மட்டத்தில் இதை அமுல்படுத்தி முழுமைப்படுத்துவதற்கான காலதாமதம் ஏற்பட்டதன் காரணத்தால் 150% மாத்திரம்தான் இம்முறை செயல்படுத்த முடியுமாக இருக்கின்றது. ஆகவே எதிராண்டு நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்போ 2026ஆம் ஆண்டுக்கு அனைத்து யோசனைகளும், நாங்கள் யோசனைகள் முன்வைக்கின்ற திட்டங்கள், வேலை திட்டங்கள் அனைத்தையுமே நாங்கள் ஒன்றாக சேகரித்திருக்கின்றோம். அந்தந்த பிரதேச செயலகத்திலிருந்து நாங்கள் இந்த பிரஜாசக்தி நாங்கள் குழுக்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அந்த பிரஜாசக்தி குழுக்களின் மூலமாக கருத்துக்கள், யோசனைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அது அனைத்துமே நாங்கள் ஒன்றாக சேர்த்து அந்தந்த மாவட்டத்தை கட்டியெழுப்பதற்கான வேலை திட்டத்தை அமுல்படுத்தியிருக்கின்றோம். அந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காகத்தான் இம்முறை ஒதுக்கீடுகள் நடக்கின்றது. எனவே நாங்கள் நினைக்கிறோம் முழுமையாக அடுத்து 2026ஆம் ஆண்டு ஆகும்போது இந்த அனர்த்தத்தையும் மையப்படுத்தி, பிரதேச அபிவிருத்தியும் மையப்படுத்தி, மக்கள் வாழ்வு நலத்தையும் மையப்படுத்தி முழுமையான வேலை திட்டம் ஒன்று வரும். நல்லது. இந்த நேரத்தில் குறிப்பாக பார்க்க போனால் வடக்கு கிழக்கில் அதிகமாக பெண் தலைமைத்துவத்தை கொண்ட பெண்கள் காணப்படுகின்றார்கள். அரசாங்கத்தின் தகவலின்படி 90,000க்கும் மேற்பட்ட பெண் குடும்பத்தவர்கள் அங்கே இருப்பதாக கூறப்படுகின்றது. அவர்களுக்கான விசேட வேலை திட்டங்கள் என்ன? அதில் இந்த முறை நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் ஆரம்பிக்கிறது 2025ஆம் ஆண்டு தான். இப்போ நாங்கள் விவசாயத்துறையும், மீன்பிடித்துறையும், கைத்தொழில் அபிவிருத்தி என்ற 3 பிரிவுகளை மையப்படுத்தி தான் அந்த பிரதேசங்கள் 90,000க்கும் மேற்பட்ட இளம் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருப்பதாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதிலும் கிழக்கு மாகாணத்தில் தான் அதிகம், வட மாகாணத்தையும் விடவும். அப்போது இதில் இந்த மீன்பிடித்துறைக்கு தொடர்பு கொண்ட அந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு நாங்கள் எவ்வாறான வேலை திட்டம் எடுக்க வேண்டும் என்றதையும், கைத்தொழில் அபிவிருத்திக்கு என்ன செய்கின்றோம் என்றதையும் நாங்கள் வேலை திட்டப்பட்டு போட்டிருக்கின்றோம். இப்போது அதை நாங்கள் 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே இவர்களுக்கு நிதியுதவிகளை வழங்குவது, தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்துவதும், அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டிய விடயங்கள் சிலவும் இருக்கின்றன. அந்த பயிற்றுவிக்கப்பட வேண்டிய விடயங்களும் அதே போல் அவர்களுடைய உற்பத்திக்கு முக்கியமாக இப்போது கூட அவர்கள் சிறு சிறு உற்பத்திகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சந்தை வாய்ப்புகள் இல்லாததன் காரணமாக நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம். எங்கள் அமைச்சு அதுக்கு மும்முரமாக செயற்பட்டு வருகின்றது. இந்த சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதும் நாங்கள் இங்கே மட்டுமல்லாமல் நாங்கள் இந்திய அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்ட தனியார் நிறுவனங்கள் கூட எங்களுடன் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றார்கள். அவர்களுடன் நாங்கள் சேர்ந்து இந்த பிரதேச அபிவிருத்திக்கான, பெண்களுடைய அபிவிருத்திக்காக வேலை திட்டங்களை எடுக்கின்றோம். எங்களுடைய இந்த கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சு அவர்களும் கூட, அந்த அமைச்சுக்கள் கூட எங்களுடைய தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மீன்பிடித்துறை அபிவிருத்திக்காக அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பெண்களுடைய அவர்களை வலுப்படுத்துவதற்கு, பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்பதற்கான நிறைய வேலை திட்டங்கள் இருக்கு. புலம்பெயர்ந்து இலங்கைக்கு பணம் அனுப்புபவர்கள் அந்த வரிசையில் கணிசமான பங்கை பெண்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அங்கு எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. தங்கள் இந்த விவகாரம் சார்ந்த அமைச்சர் என்ற வகையில் அவர்கள் முன்னெடுக்கும் பிரச்சனைகளை எவ்வாறு அவர்கள் உங்களிடம் தெரியப்படுத்த வேண்டும், உங்கள் அமைச்சகத்தில் தெரியப்படுத்த வேண்டும், எவ்வாறு அதை கையாள வேண்டும்? நாங்கள் இப்போது பேசியிருக்கின்றோம் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை வாய்ப்புகளுக்கு சென்றிருக்கின்றவர்களுடைய இப்போ பார்த்தோம்னா நாங்கள் ஏற்கனவே
5 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் உடைய பெண்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு செல்வதை தவிர்த்து இருந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இப்போது 2 வருடம் வரையும் குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 வருடத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருப்பவர்களும் வெளிநாடு செல்ல முடியும். இப்போ நாங்கள் அதில் ஆரம்பத்தில் சொல்கின்ற ஒரு விடயம்தான், அவர்கள் இருக்கின்ற 2 வருடமோ 3 வருடமோ காலத்துக்கு அவர்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டத்தை, அவர்கள் மீள இந்த நாட்டுக்கு வந்த ஏற்பாடு அவர்கள் மீள கைவிடப்படுகின்ற அந்த அனாதரவாக கைவிடப்படுகின்ற தன்மைக்கு கூட தள்ளப்படுகின்ற அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை. அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கான அந்த ஓய்வூதிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதே போல அவர்கள் இந்த பயிற்றுவிக்கப்பட்ட தொழிலாளர்களாக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட வேண்டும். இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு மிகவும் குறைந்த சம்பளத்துக்குத்தான், வேதனத்துக்குத்தான் அவர்கள் அங்கு தங்களுடைய இந்த வியர்வை சிந்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றதை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். அதே போல அவர்களுடைய சட்ட ரீதியான அவர்கள் எடுக்க வேண்டிய சட்ட ரீதியாக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அந்த தொழில் உறுதி பத்திரங்கள் வழங்கித்தான் அவர்களை பயிற்றுவித்துத்தான் அவர்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றதை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதே போல அந்த ஓய்வூதிய திட்டம் அதே போலத்தான் அங்கே அவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கு எங்கள் அமைச்சில் 1938 அதே போல 1938 ஊடாக அது அந்த பெண்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை எங்களுக்கு அறிவிக்க முடியுமான நிலை ஒன்று இருக்கின்றது. அதே போல நாங்கள் இந்த தொழில் வாய்ப்புகளுக்கு வெளிநாடுகளுக்கு செல்கின்ற புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்ற பெண்களுடைய இங்கே இருக்கின்ற குடும்ப பராமரிப்பு, அதே போல எங்களுடைய மகளிர் அபிவிருத்தி அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அந்த மகளிர் அபிவிருத்தி அதிகாரிகளுடைய முக்கிய கடமையும் எங்களுடைய சிறுவர் பராமரிப்பு அதிகாரிகள் மற்றதான் நன்னடத்தை அதிகாரிகள் அனைவருடைய கடமை தான் அந்த வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்ற பெண்களுடைய குழந்தைகளுடைய நிலையை பாதுகாத்தல், அதே போல் அவர்களுடைய கல்வி நிலை, அவர்களுடைய வீட்டு நிலை சூழலை பாதுகாப்பதற்காகவும் அவர்கள் இந்த இலங்கையில் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வு வழங்குவதற்காகவும் எங்கள் அமைச்சு வேலை செய்து கொண்டு இருக்கின்றனர். நல்லது. இது மற்றும் ஒரு கேள்வியாக, கிராம சேவகர்கள் சங்கம் இப்பொழுது உங்கள் அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். தாங்கள் அழுத்தத்துக்கு உள்ளாவதாக. எதற்காக அவர்கள் அழுத்தத்துக்கு உள்ளாகின்றார்கள்? அவர்களில் இந்த கிராம சேவகர்களுடைய இந்த ஒரு சங்கம் மட்டும்தான் அந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார்கள். ஏனையவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு வேலை செய்து கொண்டு வருகின்றார்கள். அதே போல் இந்த கிராம அலுவலர்களாக சேவை செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்ப கட்டத்திலிருந்து அவர்கள் மிகவும் கஷ்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்டறிய வேண்டியது, நிவாரணங்களை வழங்க வேண்டியது, நிவாரண பொதிகளை கொடுப்பது, இந்த அரசாங்க மானியமாக வழங்குகின்ற பணத்தை நிதிகளை சரியாக இந்த அவர்களுக்கு விநியோகித்து விடுவது, அனைத்து வேலைகளிலும் அவர்கள் மும்முரமாக சேவைப்படுகின்றார்கள். ஏனைய அரசு அதிகாரிகளும் அப்படித்தான். அதே வேளை கூற வேண்டிய இன்னொரு விடயம்தான், நாங்கள் இந்த பிரஜாசக்தி என்ற ஒரு அமைப்புகளை நாங்கள் எல்லா பிரதேசங்களிலும் எல்லா ஊர்களிலும் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். பிரதேச செயலக பிரிவுகளிலும் அந்த பிரதேச செயலக பிரிவுகளில் இந்த பிரஜாசக்தி பிரிவினூடாக நாங்கள் கண்டுகொள்ள விரும்புகின்ற ஒரு விடயம்தான் சரியான பயனாளிகள் யார் என்றது. இப்போ நான் முக்கியமாக சிறுவர் மகளிர் விவகார அமைச்சராக இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய விடயம்தான், கிராம அலுவலராக இருப்பவர்களில் அதிகமானோர் பெண்கள். இப்போ அவர்களுக்கு பார்க்க போனோம் என்றால் இரவில் பயணிப்பது ஒரு மிகவும் ஒரு ப்ரெஷர், அதாவது ஒரு கடினமான விடயமாக இருக்கின்றது. இரவில் போக முடியாது. அதே போலத்தான் நாங்கள் பார்த்தோம் என்றால் தற்கொலை என்று ஒரு வீட்டில் ஒரு தற்கொலை ஒன்று நடந்தாலும் இந்த கிராம அலுவலர்கள் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே சென்று பரிசோதிக்க வேண்டும். இப்போ பெண்கள் முகம் கொடுக்கின்ற இந்த தொழிலுக்குள்ளே இருக்கின்ற பெண்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தான் இவை. அந்த நேரத்தில் இப்போ அவர்கள் அந்த ஒரு பிரச்சனையுமே அவர்கள் எழுப்பாமல் அவர்கள் அந்த சேவையை செய்து கொண்டே இருக்கின்றார்கள், வேலைகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த அரசியல் ரீதியாக அந்த அரசியல் கைக்கூலிகளாக பிடிக்கப்பட்ட ஒரு சிலர்கள் மாத்திரம்தான் இவ்வேளையில் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றதை கூற வேண்டும். ஆனால் இப்போது இந்த எங்களுடைய அரசியல் தலையீடுகள் ஒன்றும் கிடையாது. நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு இந்த பணத்தை கொடுக்க வேண்டும், நிவாரணங்களை வழங்க வேண்டும், தனிப்பட்ட ரீதியாக அரசியல்வாதிகளுடைய கட்டியெழுப்புக்காக இந்த பணத்தை பயன்படுத்த வேணும் என்று கூறினால்தான் பிழை. அது தவிர நீங்கள் உங்களுடைய தொழில்களை சரியான முறையில் செய்யுங்கள், இந்த இடத்தில் இந்த நஷ்டஈடுகள் வழங்கப்பட வேண்டிய மக்கள் இருக்கின்றார்கள், அதே போல் இது பராமரிக்க வேண்டியவர்கள், மீட்டெடுக்க வேண்டியவர்கள், மீள குடியேற்ற வேண்டியவர்கள், நிவாரண நிலையங்களுக்கு கொண்டு வர வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள் என்று எவர் கூறினாலும், அது ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கலாம், அவர்களுக்கான முழுமையான உரிமை இருக்குது. ஏனென்றால் எங்கள் அரசியல்வாதிகள் என்று கூறப்படுவது மக்கள் பிரதிநிதிகள். அப்போ மக்களுடைய கோரிக்கைகளை கிராம அலுவலர்களுக்கோ
அல்லது பிரதேச செயலகங்களில் இருக்கின்ற அந்த பிரதேச செயலாளர்களுக்கோ ஏனைய அரசியல் அதிகாரி ஏனைய நிர்வாக அதிகாரிகளுக்கோ கொண்டு வர வேண்டியது மக்கள் பிரதிநிதிகள் தான். அப்போ மக்கள் பிரதிநிதியுடைய இந்த வேண்டுகோள்கள் மக்களை பற்றியதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றதை நான் கூறுகின்றேன். அது தவிர்த்து நாங்கள் இந்த வேளை நான் மிகவும் வெளிப்படைத்தன்மையாக சொல்கின்ற விடயம், அரசியல்வாதிகள் எவராவது அரசியல்வாதிகளை பற்றி பேசுவதாக இருந்தால் நீங்கள் நிராகரித்து விட்டால் பரவாயில்லை. ஆனால் மக்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய நிர்வாகத்துறையில் இருக்கின்ற அரச அதிகாரிகளின் முக்கிய கடமை. அதற்கு இந்த மக்கள் பிரதிநிதிகளையும் ஒன்றாக சேர்த்து கொள்ளுங்கள். மக்கள் பிரதிநிதிகள் கொண்டு வருகின்ற இந்த கோரிக்கைகள், இந்த கேள்விகள், இந்த முறைப்பாடுகளையும் நீங்கள் சேர்த்து கொண்டு துரிதமாக வேலையில் ஈடுபடுங்கள் என்று தான் கூறுவோம். நன்றி. இங்கு வருகை தந்து பல்வேறு விதமான கருத்துக்களை, மக்களுடைய சந்தேகங்களை பதிலாக முன்வைத்தமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. எனவே இன்றைய நிகழ்வு பல்வேறு விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கும். பெண்கள் விவகாரம், சிறுவர்கள் விவகாரங்கள், சமூக பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் மேற்கொள்ளும் பல நடவடிக்கைகள் தொடர்பாக பல விடயங்களை அறிந்திருப்பீர்கள். தேசிய மக்கள் சக்தியின் மாத்தறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கை மகளிர் மற்றும் பெண் சிறுவர் விவகார அமைச்சரான கௌரவ சரோஜா சாவித்திரி போல்ராஜ் அவர்கள் இங்கே வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. எனவே மற்றொரு சமர்க்கல நிகழ்ச்சியில் மற்றொரு அரசியல் பிரதிநிதியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எல்ரோய் அமலதாஸ். வணக்கம்.